மையப்படுத்துவோம். Praise the Lord. Hallelujah. நேசித்து நடத்துகிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் கூட நம்முடைய சமூகத்தில் வந்து சேர்ந்து நாங்கள் துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் மையப்படுத்துவதற்கு நானே மேலாண்மையுடைய பாக்கியத்தை தேவரீந்திரங்களை தந்திருக்கிறீர்கள். ஸ்தோத்திரிக்கிறோம். கூடிய நமது பிள்ளைகள் யாவரையும் கத்திரதையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். கத்தாவே பிள்ளைகளுக்காக, வசந்த பிள்ளைகளுக்காக ஒவ்வொருவரையும் என்னுடைய கருத்து நல்லா படிக்கிறோம். விசேஷமாக கத்தாவே என்று ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை ஆரம்பம் இந்த நேரம் வரையிலும் முன்னே நடத்துகிற பிள்ளைகளை கத்து தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. இதுவரையிலும் கத்துடைய பசுத்தாவை எங்களுடைய மத்தியில் மகிமையான கிரியை கத்து செயல்படுத்த நன்றி. தொடர்ந்து உள்ள பகுதியை கத்து பொறுப்படும் எங்களோடு பேசுங்க. எல்லா தடைகளையும் கத்து உடைத்து நம்முடைய மகிமை வெளிப்படுத்த செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அப்படி உட்காருவோம். சரி, இப்போது இன்னைக்கு பிறந்த ஒரு குழந்தை இங்கே வந்திருக்கிறது. அந்த குழந்தைக்காக ஜெபிக்க போகிறோம். நல்ல சீட்டெல்லாம் கொண்டு வச்சிருக்காங்க. சரி, அந்த பிள்ளை மண்ணால் வரலாம். முடிப்பு பிறந்த உடனே வளர்ந்துட்டியா? பரவாயில்லையே. சரி, எல்லாருடைய வலது கருத்தையும் நீட்டுங்க. எல்லாருடைய வலது கருத்தையும் நீட்டு இந்த பிள்ளைய ஆசிரியங்க. கண்ணில் மூடணும். மூடி ஜோமம் ஜோமம். ஆண்டவரே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாள் வரையிலும் கர்த்தருடைய மேலான கிருபை அருமையான தமது பிள்ளைக்கு அனுகூலமாக ஆதரவாக இம்மட்டும் கூட இருந்து நடத்தி கொண்டிருக்கிறதே மகன் நன்றி. விசேஷமாக கர்த்தாவே, இந்த புதிய நாளை, இந்த புதிய வயதை, இந்த புதிய வருடத்தை ஆண்டவர் பிள்ளைக்கு நீ தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைக்கு விளங்காமல் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்க, இந்த வயது முழுவதும் இந்த வருகை மட்டும் தமது பிள்ளை ஆரோக்கியமாய் சுகமாயிருக்க, நன்றாக ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க, தியானிக்க, ஆண்டவருக்கு ஒரு மகிமையான பிரியமான பிள்ளை வளர, படிப்பில் நல்ல விதமாக படிக்கக்கூடிய ஞானம் அறிவும் தெய்வ கிருபையினா பிள்ளைனை அலங்கரிக்க, பெற்றோருக்கு மிகவும் பிரியமான பிள்ளையா இருக்க, இந்த ஆண்டவருக்கு மிகவும் மகிமையான பிள்ளையா வளர கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்திலே நோய் நொடிகள், சத்துடைய கிரியைகள், போராட்ட இன்னல்கள் ஒன்றும் பிள்ளை தொடாதபடி நீ பாதுகாத்துக் கொள்ள என்னுடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆசீர்விக்கவே ஆசீர்விப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ண கற்று நம்மை செய்வீராக கருத்தில் அர்ப்பணித்து பிதா குமார் பரிசுத்தாவி திரியேக நாமத்தில் பிள்ளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கடந்த நாளிலே ஒரு அறிவிப்பு வெள்ளிக்கிழமை தான் கொடுக்க முடிந்தது. சிலர் எல்லாரும் அறிய முடியலை. இன்னொரு தடவை கூட சொல்கிறேன். ஒரு பிள்ளைக்கு, ஒரு ஏழை பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுவதற்காக வேண்டி முடியாதபடி சூழ்நிலை. அதுக்கு நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். இது ஒரு இன்றைக்கு ஒரு விஷயம் தெரியாது, நீங்கள் காசு கொண்டு வந்துருக்க மாட்டீங்க. வருகிற வெள்ளியோ அதில் ஞாயிறோ இங்கே கொண்டு ஒப்படைங்க. வருகிற அந்த காசு கரெக்ட் பண்ணி கொடுக்கலாம். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு சொல்லுங்கள் கடன் கொடுக்கலாம். கடந்த நாட்களில் நீங்கள் இன்னொரு உதவி செய்தீங்க. இந்த பாஷுடைய அம்மாவுக்கு அதில் 3200 ரூபாய் வந்திருந்தது. அப்படியே கொண்டு கொடுத்தோம். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஜெபித்தெடுத்தாங்க. நம்ம ஏழைகளுக்கு செய்யணும். அவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் பரவாயில்ல. குறிக்கப்பட்ட நாட்கள் அவங்க இங்கே வருவாங்க. அல்லேலூயா. அடுத்தபடி நம்ம செல்லம் அவர்களுக்கு சுகம் இல்லை. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நேரடியாக போய் பார்த்தேன். ராத்திரியில் அவங்க ஓரளவுக்கு சுகம் கொடுத்துருக்கிறார். இன்னும் நல்ல பரிவுணப்படுத்த எல்லாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரை ஆசீர்வதியும் பரிபூர்ணமான விடுதலை நம்முடைய வாழ்க்கை கட்டளை இட்டுவீராக இடத்துல அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஒரு ஆளுக்கு ஜோம் பண்ணோன்னா சில ஜோம் பண்ணாமல் இருக்கீங்க, அப்படி இருக்கக்கூடாது. சரியா? இந்த முடிந்த உடனேனா எல்லாருக்கும் 2 ஸ்வீட் வச்சு கொடுக்கணும். ஒன்றும் இல்லை, 2 ஸ்வீட். சரியா? சரி. அந்த போய் நினைக்கணும், யாரையும் விடக்கூடாது, எல்லாரும் கொடுக்கணும். சரியுமா? நல்ல. இப்போது நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எல்லாம் கரம் அடித்து ஆண்டவர் மையப்படுத்துவோம். சரி, நம்ம நிமிஷாளுக்காக ஜெபிக்கணும். அவளுக்கு சரியா நல்ல கஷ்டமாக இருக்காங்க, அது வெளியே இருக்கா. இந்த பிள்ளைங்க ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். அவளுக்கு காலில் ஒரு அடிப்பட்டு 1 வருஷம் பக்கம் ஆகிவிட்டது. அது சரியாக கவனிக்க அப்படின்னு இன்னும் அது போன விடுதலை இல்லை. இப்போ டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணி காரியங்கள் ஒழுங்காகிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைக்கு இந்த காலில், இந்த மொழி பகுதியில் ஆண்டு நல்ல சுகத்தை கொடுக்கணும். எங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் ஆண்டு மாற்றணும்.
12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைக்கு எக்ஸாம் இருக்கிறது. ஆண்டு பூர்ண சுகம் எடுத்து கத்தை பாதுகாக்கவும். எப்பா நாடி யார் நாடிலையோ கை கட்டு வச்சுக்க கூடாது. மாறது ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா இருக்கணும். சரியா? அல்லேலூயா. இந்த அருமையான பிள்ளைக்கு பூர்ண சுகம் கிடைக்க ஒரு நிமிஷம் எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைங்க இந்த கால்களில் இந்த வலியை ஆண்டவர் மாற்றி பரிபூர்ணமான ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக. எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த குடும்ப தலைவர் என்ன ஆண்டோடைய அன்பை ருசிக்கல தாவே இந்த பிள்ளைங்க அப்பா தேவத சந்தேகம் ரட்சபிள்ளை நடத்துங்க ஆண்டவர். அதுபோல இந்த குடும்பத்தில் இந்த பிள்ளை பூர்ண ஆரோக்கியம் பெற்று போல மகளாய் மாறும். அவருடைய பிரச்சனை இப்பொழுது இந்த பிள்ளை தொடுபடி நாங்கள் கேட்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தொடர்ந்து கட்டளையே வார்த்தைக்கு நேராக நாம் திரும்புவோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு கூட பேச வேண்டும். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவதற்கு நாம் அதிக எதிர்பார்ப்போடு ஜெபத்தோடு தேவ சமூகத்தில் காணப்படுவோம். தேவ சமூகத்திலே நாம் எவ்வளவு அதிகமாக எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் காணப்படுவோம். அந்த அளவுக்கு தேவன் நம்முடைய ஆராதனத்தில் அவருடைய மகிமையை தேவன் வெளிப்படுத்த முடியும். பாடுபட்டோர்க்கு பலன் அளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. பாடுபட்டோர்க்கு பலன் அளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. மூடும் நமக்கோர் குறைவில்லா பலனை பூவிய கொடுத்திடுவார். மூடும் நமக்கோர் குறைவில்லா பலனை பூவிய கொடுத்திடுவார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். நமக்கு இந்த மாதத்தில் கிடைத்த வாக்குத்தத்த வார்த்தை, விசுவாசிக்கிறவன். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசிக்கிறவன். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் வந்திருந்தீங்க, நிறைய பேர் வரல. இன்னைக்கு அதனுடைய சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவ சமூகத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும் போது, ஆண்டவரே என்னோட பேசுங்க என்று சொல்லி எதிர்பார்ப்போட்டிருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். பாருங்க, இந்த இங்கே சீயோனிலே ஒரு அருமையான ஒரு கல் வைக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் படிக்கும் போது அந்த கல் ஆண்டவராய் இயேசு என்று 1 Corinthians 10ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். இந்த ஆண்டவராய் இயேசுவாகிய இந்த கல் எப்படிப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது? அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் அஸ்திவாரம் உள்ளதுமான மூலைக்கல்லா இருக்கிறோம். அதை விசுவாசிக்கிறவன் பதறா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க இதுவரை பதறவே இல்லை. அப்படி பதறவங்களுக்குள்ள ஆண்டவராய் இயேசு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜனுக்கு கீழே விழுந்து அந்த ஒரு கஷ்டம் வந்த போது கேட்டா ஒன்று இல்லை, பரவாயில்லை, அவருக்கு ஒரு தைரியம், பரவாயில்ல, வலி மாறிட்டு இல்லை. ஆண்டவர் பெரிய கிருபை. ஒரு எலும்பு உடைந்திருக்கிறது, 2 எலும்பு கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் விடுதலை கொடுத்து கொண்டே இருக்கிறார். என்ன மாதிரி உள்ள விடுதலை கத்தை கொடுப்பார். அல்லேலூயா. இருக்கிற ஒவ்வொருடைய சரீரங்களும் பலவிதமான விலையினங்கள், பலவிதமான பிரச்சனைகள். ஆனால் ஒவ்வொரு நிமிஷம் தேவன் நம்மை அதிசயமா தேவன் நடத்தி கொண்டு கரங்களை தட்டி கத்தரை மையப்படுத்துவோமா? இயேசு நமக்காக வேண்டி பரீட்சிக்கப்பட்டார். பரீட்சை என்பது சோதனை. அந்த கல் பரீட்சிக்கப்பட்ட கல். பல சோதனைக்குள்ளே ஆண்டவராய் இயேசு வழிநடத்தப்பட்டார். மன் தீர்க்க தரிசனமாக சங்கீதங்கள் புஸ்தகம்
22:7 வாசிங்கள். ஆமென். ஹalleluya. சங்கீதம் 22:7. என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும். இவன் மேல் பிரியமா இருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். பாருங்க, பரியாசக்காரர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அழகியோ பார்க்கும்போது பரியாசித்தார்கள், நிந்தித்தார்கள். இந்த 22ஆம் சங்கீதம் முழுவதும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் பாவ மரணங்களை குறித்ததான ஒரு விசேஷமான சங்கீதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பரியாசிக்கிறார்கள். ஆண்டவரை இயேசுவை பார்க்கும் போதெல்லாம் இதோ ஆண்டவர் என்னை ரட்சிப்பார் என்று சொன்னானே, சிலுவையில் இறங்கி வரட்டும், அவர் ரட்சிக்கட்டும், பார்ப்போம் என்று பரியாசம் பண்ணார்கள். 13ஆம் வசனம் வாசியுங்கள். 13ஆம் வசனம். பீறி கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். பாருங்க, இயேசு விரோதமாக அப்படி தேவையில்லாத வார்த்தைகளை பேசி அவர் மிகவும் வேதனைப்படுத்தினார்கள். அப்போது அவர் இயேசு எப்படி இருந்தார்? தன் வாயை திறவாத ஒரு ஆட்டை போல் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 53 அதிகாரத்தில் ஏசாயாவில் படிக்கிறோம், அவர் ஒரு ஆட்டை போல் இருந்தார், தன் வாயை அவர் திறக்கவில்லை. அடுத்ததோடு ஒரு வசனம் வாசிக்க. 16ஆம் வசனம், சங்கீதம் 22:16. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் உருவாக்குத்தினார். ஆண்டவராய் இயேசுவுடைய கைகள் கால்கள் குத்தப்பட்டது, ஆணியினால் சிலுவையிலே அடிக்கப்பட்டது. திரும்ப அந்த வார்த்தையை வாசிங்க. நாய்கள் 600க்கும் மேற்பட்டதான போர் சேவர்கள் சூழ்ந்து நின்று ஆண்டவராய் இயேசுவை பரியாசித்து நிந்தித்து அவரை வேதனைப்படுத்தி, எல்லாரும் இங்கே கவனிங்க ஐயா, இங்கே கவனிங்க, எல்லாம் கவனிச்சுட்டே இருங்க. சரி, நல்ல தேவ பிள்ளை. அவரை வேதனைப்படுத்தி துயரப்படுத்தி துன்பப்படுத்துற கொஞ்சம் நஞ்சம் அல்ல, ஒருவர் 2 பேர் அல்ல, அவர்கள் நாய்களை போல சூழ்ந்து கொண்டார்கள். அந்த இடத்தில் கூட இயேசு பரீட்சிக்கப்பட்டார், சோதிக்கப்பட்டார், எதுவுமே அவர் பேசல. ஆண்டவராய் இயேசுக்கு இப்படி வரும் என்று சொல்லி இப்படி நிறைய ஏராளமான இதோ கத்திரிக்கை ஸ்தோத்திரம் வார்த்தைகள் வேத வசனம் படிக்க முடியும். பாருங்க, இது 7 விதமான நிலை அவருக்கு வந்தது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53 அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்துக் கொள்வோம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். பாருங்க, கர்த்தரோ பிதாவாகிய தேவனோ தன் குமாரனாகிய இயேசுவை இதோ பாடுகளுக்கு உட்படுத்தும்படி சித்தம் கொண்டார். பிதாவுடைய சித்தத்தின்படி தான் இது நடந்தது. முன் தீர்மானிக்கப்பட்ட ஒழுங்கின்படி தான் இந்த காரியம் நடந்தது. ஏன்? என்னுடைய உங்களுடைய பாவத்தை மன்னித்து நித்திய ஜீவனுக்குள்ளாக சீயோனுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்றால் அவர் அடிக்கப்பட வேண்டியது அவசியம், நொறுக்கப்பட வேண்டியது அவசியம். அதான் 5ஆம் வசனம் என்ன சொல்லு? 53:5. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாருங்க, இதெல்லாம் நமக்காக. பிதாவாகிய தேவன் பார்த்தா, என்னுடைய மனுகுலமாய் என் பிள்ளைகள் சிதறி இருக்கிறார்களே, மேய்ப்பர் இல்லாத ஆடுகளாய் சிதறி இருக்கிறார்களே, அவர்களை எங்கே மந்தையை கொண்டு சேர்க்க வேண்டுமே, சீயோனாகிய நித்திய ராஜ்யத்தை கொண்டு சேர்க்க வேண்டுமே என்னுள்ள ஆதங்கத்தோடு கூட தன் சொந்த குமாரன் என்று பாராதபடி நமக்காக வேண்டி தம்மை ஒப்பு கொடுத்தார். பரீட்சிக்கப்பட்டார், சோதிக்கப்பட்டார், உடைக்கப்பட்டார், நிந்திக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ
எபிரேயர்ல நாம் ஒரு பகுதியை நீங்க சங்கீதத்தில் ஒரு பகுதியை வாசிங்க. 73ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசிப்போம். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. பாருங்க, இதோ சங்கீதம் 69 7 8 நீங்க படிக்கும் போது ஒரு பகுதி இருக்கிறது வாசிங்க. உமது நிமித்தம் நிந்தை சைத்தேன், லட்சிய முகத்தை மூடிட்டு. அந்நியருமானே. அநேக நேரங்களில் நாம் மற்றவர்களுக்கு அந்நியர்களை போல கருதப்படுகிறோம். ஏன் அப்படி கருதப்படுகிறோம் என்று பேதுரு புத்தகம் 19 20 21 படிக்கும் போது அது தேவனுடைய நியமம் என்று சொல்லப்பட்டிருக்க 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19 20 21 வாசியுங்கள். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சியை நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். தொடர்ந்து நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். உங்களுக்காக மாதிரி அவர் பின்வைத்து போனார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவர் பரீட்சிக்கப்பட்ட கல். இருக்கிற நானும் நீங்களும் பரீட்சிக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு எப்படி நமக்காக அடிச்சுவடை வைத்தாரோ, மாதிரியை வைத்தாரோ, அதே அனுபவத்தின் பாதை நாம் கடந்து போக வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ, எனக்கா இந்த வேதனை, எனக்கா இந்த பரீட்சை, எனக்கா இந்த நெருக்கம், எனக்கா இந்த சோதனை. பிள்ளை நல்லா படிப்பாங்க, உற்சாகமா இருப்பாங்க. எக்ஸாம் வரும்போது கொஞ்சம் திணறல் வருகிறது. ஏன்? ஐயோ, நான் எப்படி எழுதுவேன், எப்படி இதுல வெற்றி அடைவேன், எப்படி நல்ல மார்க் எனக்கு கிடைக்கும், திகைக்கிறார்கள். அல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல பரீட்சைகள் கடந்து வருகிறது, பல சோதனைகள் கடந்து வருகிறது. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனை. ஐயோ, இன்னொருவருக்குள்ள சோதனை நமக்கு வருவதில்லை. ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விதவிதமான வேதனை. சிலருக்கு மனைவியினால ரொம்ப முள்ளுகளான பிரச்சனையா இருக்கும், முள்ளுகளை போல குத்தி கொண்டே இருப்பார்கள். சில புருஷர்கள் மனைவிகளை ரொம்ப வேதனைப்படுத்திக் கொண்டு கொடுமைப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். சிலருக்கு பிள்ளைகளால் மிகுந்த வேதனைகள், உபத்திரங்கள் கடந்து வரும். சிலருக்கு பெற்றோரால் பிள்ளைகளுக்கு மிகுந்த வேதனைகள் கடந்து வரும். கடந்த நாட்களில் ஒரு குடும்பத்தை குறித்து கேள்விப்பட்டேன். ஐயோ, அந்த பிள்ளை நான் தகப்பனால் பெரிய வேதனை, தாங்க முடியவில்லை. அநேக குடும்ப விதமான சூழ்நிலை. சிலருடைய வாழ்க்கையிலே மிகுந்த வியாதிகள், பலவீனங்கள், தாங்க முடியாத கஷ்டங்கள். எனக்கா இந்த வேதனை? இது யாருக்கு? ரட்சிக்கப்பட்ட, ஞானஸ்நானம் எடுத்த, ஆண்டோடைய பிள்ளையா மாற்றப்பட்ட, அவருடைய பிள்ளைகளுக்கு வைக்கப்பட்டிருக்கிற சில பரீட்சைகள். அது பரீட்சிக்கப்பட்ட கல். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம பரீட்சையை சைத்தாதான் பரலோகம் போக முடியும். ஒன்று யாக்கோபு நிறுவத்துல 1:12 படித்து பாருங்க. ஆமென், அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஓ, பரீட்சையை சகித்தவருடைய பிள்ளைகள், சோதனையை சகித்தவருடைய பிள்ளைகள், அவர்களை கர்த்தர் பரீட்சித்து என்ன செய்கிறார்? இது உத்தமர்கள் என்று கண்டுபிடிக்கிறார். அல்லேலூயா, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அவர் உத்தமன் என்று இவர்களை கண்டுபிடிக்கிறது வரையிலும் அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். சோதனை முழுமையா நாம் சகிக்க வேண்டிய அவசியம். ஐயோ, நான் தனிமைப்படுத்தப்பட்டேனோ, வருமானம் இல்லையே, இவ்வளவு கஷ்டம் வருமே,
பதற வேண்டிய தேவை இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை அறியாதபடி எந்த விதமான வேதனைகளும் எந்த பிரச்சனைகளும் சோதனைகளும் நமக்கு வருவதில்லை. ஏனென்றால் ரோமர்களை படிக்கிறோம், அவரிடத்தில் அன்பு கூறுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு நடக்கிற சகலமோ நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம், ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். அப்போஸ்தலனாகிய ஒரு பெரிய படித்த பண்டிதர், பெரிய அறிவாளி அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் ஏராளம் அற்புதங்கள் நடந்திருக்கிறது. ஊழியத்தில் மிகவும் பிரபலமான ஒரு உன்னதமான தேவனுடைய மனிதர். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையின் கடைசி வரையில் அவருக்கு ஒரு முள் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. சிலர் சொல்கிறார்கள் கண்ணிலே வந்த ஏதோ ஒரு பயங்கரமான கஷ்டம், கடைசி வரையில் அது மாறல்ல. ஐயா ஜெபித்த போதுதான் இங்கே ஆண்டவராகிய இயேசு பரிசுத்த என சொல்லுகிறார், நீ அதை பற்றி கவலைப்படாத, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும், என் கிருபை போதும். சிலருடைய வாழ்க்கையில சில சரீரங்களை சில பலவீனம் மறைவாக அந்தரங்கமாக அவர்களை வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கும். வெளியே எப்படி சொல்வது? எவ்வளவோ மருந்துகள் பார்த்தோம், எத்தனையோ மருத்துவர்களை அணுகியும் வியாதிகள் சுகமாகாத நிலையில் கஷ்டப்படுற எத்தனையோ குடும்பம், எத்தனையோ நபர்கள். இந்த வேதனை எனக்கா? ஏன் எனக்கு இந்த வேதனை மாறவில்லை? சில காரியங்கள் தேவன் அனுமதிக்கப்பட்டு அந்த இதோ சோதனைக்குள்ளாக தேவன் அப்படியே அனுமதி கொடுத்து வைக்கிறார். இந்த சோதனை உனக்கு, இந்த சொந்த முள்ளுகள் உனக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை சகிக்க வேண்டியது அவசியம். அது நன்மைக்கு ஏதுவாக மாற்றப்படுகிறது. வேதத்திலே படிக்கிறோம், எந்த சிக்ஷையும் வாசிங்க 12 எபிரேயர் 12:11 எபிரேயர் 12:11. ஹல்லேலூயா. எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு நீதியாகிய அல்லேலூயா. அதுல பழகணும், பழகிக்கொண்டே இருக்கணும். சிலருக்கு வியாதி இருந்தா இன்ஜெக்ஷன் போட்டு ரொம்ப பயம். அதனால சொல்ல இன்ஜெக்ஷனே போடாங்க, ஒரு மாத்திரை எடுத்து நான் சமாளிச்சிருவேன். இன்ஜெக்ஷன் போட பண்ணுவேன் அவ்வளோ அல்லறி அப்படி சத்தம் போட்டுருவாங்க. அதனால பெற்ற பயந்து பாவம் நம்ம எதுக்கு தொந்தரவு பண்ண விட்டுருவாங்க. அதுங்க உள்ளுக்குள்ள இருந்து பலவீனத்தை அதிகரிக்கும். எப்ப இன்ஜெக்ஷன் போடணும் அப்ப சொல்லுங்க சொல்லுங்க. எப்ப ஜெபிக்கணும் அப்ப ஒழுங்கா ஜெபிக்கணும். பிரைஸ் எல்லாம் எப்ப உபவாசத்தில் பங்கெடுக்கணும் அப்ப எடுக்கணும். ஒரு கஷ்டம் வந்தோன்னா ஊழியர்களுக்கு அழைப்பை விடுக்கணும். எனக்கு கஷ்டமா இருக்கு, ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. எந்த நேரம் எதை செய்யணுமோ அதை செய்யணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாடுகளும் நெருக்கங்களும் வேதனைகளும் வந்த உடனே ஐயோ எனக்கா என்று சொல்லி நாம் அல்லறி பின்னடைய கூடாது. நாம் விசுவாசிக்கிற பிள்ளை, விசுவாசிக்கிறவர் பதறான். நம்முடைய கண்கள் முன்பாக ஒரு அருமையான பரீட்சிக்கப்பட்ட கல் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்மை போல மனிதனை போல் பிறந்து நம்மை போல பல பாடுகளை பட்டு நம்மை இதோ தேவனுடைய பிதாவுடைய சித்தத்தை அர்ப்பணித்து தியாகம் பெரிய தன்னையே ஒப்பு கொடுத்து நேசர் நம்முடைய மத்தியில ஜீவிக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய சமூகத்தை அர்ப்பணிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பூமியில இருக்கும்போதுதான் நமக்கு இந்த உபத்திரங்கள் வேதனைகள். இந்த பூமியை விட்டு நம்ம அப்புறம் போயிட்டு நித்தியத்துல போயிட்டோம்னு வைங்க, ஒரு வேதனையும் கிடையாது, கஷ்டமே கிடையாது, நல்ல சந்தோஷமா இருப்போம். நம்ம இப்போ நினைப்போம் இந்த வழி இனிமே நான் பட்ட பாடு போதும், ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கிட்டா நான் அங்கே போய் சமாதானமா இருக்கலாம் என்று. அது ஒரு காரியம். ஒரு கலெக்டருக்கு ஒருத்தன் தகுதியாகணும்னா அதுக்கேற்ற படிப்பு படிக்கணும். அந்த படிப்பின் காலம் அதனுடைய எக்ஸாம் எல்லாம் முடிந்து மேலே 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 அவன் படித்து வந்தாதான்
குறிக்கப்பட்ட நாட்கள்ல தான் அவன் என்ன செய்ய முடியும்? கலெக்டர் உள்ள நிலைக்கு வர முடியும். அந்த ஒரு டீச்சரா இருந்தாலும் நர்ஸா இருந்தாலும் சரி, அவரவருக்கு ஏற்ற நிலையில என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? எக்ஸாம் வைக்கப்பட்டிருக்கிறது, படிப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதுபோல நான் ஆண்டவரே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இன்னும் நீர் எடுத்துக்கிட்டோம், நான் பட்ட பாடலாம் போதும் இன்னும் அப்படி கேட்டா அவர் என்ன சொல்லுவார்? இன்னும் நீ சில பாடுகள் அடைய வேண்டும். எதுக்கு? பரீட்சிக்கப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில சோதனைக்குள்ள நீ கடந்து போக வேண்டும் என்று கத்த சொல்லுவான். ஆகிய இந்த நாட்கள்ல நமக்கு இருக்கிற நெருக்கங்களை கண்டு பதறக்கூடாது. ஏனென்றால் ரோமருக்கு 8:18 விதமா சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை. வாசிங்க. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இனி வரப்போகிற நாட்கள்ல தேவனுக்கு வைத்திருக்கும் மகிமை மாறாதது, மேன்மையானது. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த நாட்களில் இருக்கிற வேதனைகளை, நெருக்கங்களை கண்டு நான் தளர்ந்து சோர்ந்து போக தேவன் விரும்பவில்லை. அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அதுல நான் பழக வேண்டும், அதை நான் சகிக்க வேண்டும். சகிக்கும் போதுதான் ஜீவக்கிரீடம் பெற்றுக்கொள்ள முடியும். அதை சகிக்கும் போதுதான் நித்திய ஜீவனுக்கு போக முடியும். அதை சகிக்கும் போதுதான் மேன்மையான பிரதிபலன் கர்த்தர் வைத்திருக்கிறார். எந்த மனுஷனுக்குமே ஆண்டவர் கொடுக்கிறதான சோதனைகள் அவன் அந்த அளவுக்கு மிஞ்சி கொடுக்க மாட்டார். தெரியும் யார் யாருக்கு எப்படி கொடுக்கணும், என்னென்ன பங்கு கொடுக்கணும். இந்த சின்ன குழந்தை இருக்குப்பாங்க, அந்த பிள்ளை முன்னால ஒரு பிளேட் நிறைய சாப்பாடை கொண்டு வச்சு கொடுக்க முடியுமா? சொல்லுங்கம்மா, முடியுமா? முடியாது, கொடுக்க கூடாது. அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொருவருக்கும் எவ்வளவுக்கு அளவான இதோ சாப்பாடு சாப்பிடணும் அந்தந்த ஒழுங்கின் படிதான். அதே போல சோதனைகளும் தேவனை அறியாத ஒன்றும் வராது. அவருக்கு தெரியும் யார் யாருக்கு எப்படி கொடுக்கணும். சரியா? வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 10:13 வாசிங்க. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. வேறே ஒரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறது. ஆமென். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். அல்லேலூயா. நான் அந்த சோதனை தப்பு ஒரு போக்கை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள் பகல் வேளையில் தேவனுடைய வார்த்தைங்கிற தேவ பிள்ளையே, எனக்காக உங்களுக்காக பரீட்சிக்கப்பட்டவர்களாகிய சோதனை சகித்த ஆண்டவராய் இயேசு ஒரு இதோ சீயோனிலே ஜீவனுள்ள கல்லாக வைக்கப்பட்டிருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறோம், பதறான். அதிகரிக்கும் போது அவரை நினைக்கணும். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். வாசித்து பாருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. 2வது வசனத்தை வாசி. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அடுத்த வசனம், 3ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து அதிகரிக்கும். உங்கள் ஆத்துமாவை இளைப்புள்ளவர்களாய் சோர்ந்து போக கூடாது. தொடர்ந்து தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து நம்முடைய நினைவல்ல, பக்கத்து வீட்டுக்காரர்கள் நினைக்க கூடாது. இது மற்ற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் எழும்பி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் ஒரு நிமிஷம் எல்லாரும் எழும்புவோம். எல்லாரும் எழும்பி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஒரு நிமிஷம் அப்படி எழும்புங்க. 2 கரங்களை உற்சாகமா தட்டி ஆண்டவரை துதிங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கரம் தட்டி 2 கை அப்படி உற்சாகம். அப்படியே உட்காருங்க. போய் உட்காருங்க, போதும். நீங்க அடுத்தது எல்லாம் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ இக்காலத்தின் பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு எங்க ஒரு ஆத்மா எனக்கா ஜெபம் பண்ணிருந்தாலும் இப்போ நான் சம்மதிக்க மாட்டேன். அப்புறம் ஜெபம் பண்ணுங்க. சரியா? சரி. பாருங்க, இக்காலத்தின் பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்படுத்துக்கள் அல்ல என்றும்
வாசித்தோம். எபிரேயர்ல படிக்கிறோம், இவ்விதமான விபரீதங்களை சகித்த இயேசுவையே நம்ம நினைக்கணும். நம்ம நினைவெல்லாம் அந்த ஆண்டவராய் இயேசு, நீர் எனக்காக வேண்டி அடிக்கப்பட்டீர், எனக்காக நொறுக்கப்பட்டீர், எனக்காக இவ்வளவு பயங்கரமான நிந்தனைகளை அவமானங்களை அடைந்தீர், எல்லாம் எனக்காக தானே, எல்லாம் எனக்காக தானே. ஆண்டவரே என்ன பரிசுத்தம் விடுங்க, தாங்கக்கூடிய கிருபை எனக்கு தாருங்க. பாருங்க, அது கொஞ்சம் படிக்கிறோம், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்க சோதிக்கப்படுவது அவருக்கு இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை எல்லாம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாட்டுகள் பாடிட்டு இந்த நேரம் போயிருக்கும், முடிக்கணுமே. பாருங்க, அப்ப தேவ சமூகத்தில் நமக்கு உபத்திரமும் வேதனையும் அதிகரிக்கின்றால் தேவன் எல்லாத்தையும் கவனிக்கிறார். இதை எப்படி பொறுமையோடு என் பிள்ளை சகிக்கிறது. அதான் யாக்கோபுல படிக்கிற யோபின் பொறுமையை நினைத்துக் கொள்ளுங்கள். யோபப்பட்ட பாடுகளை எல்லாம் நம்ம சற்று சிந்திக்கணும். ஐயோ, இப்படிப்பட்ட சோதனைக்குள்ள பரீட்சைக்குள்ள அவர் கடந்து வந்து அவர் ஒரே ஒரு வார்த்தை, கடைசியாக கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரை துதித்தார். பாருங்க, அது நம்ம எந்த சூழ்நிலை ஆண்டவரை துதிக்கிற நாவு நமக்கு வர வேண்டும். அதான் சங்கீதக்காரர், கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். இருக்குதா? இருக்குதா? சரிங்களா? யாரெல்லாம் 6 மணிக்கு கவுத்து வந்திருக்கீங்க? 6லேருந்து 7 முடிச்சிடும், ஒரே மணிக்கூர் தான். இப்போ 6:30 இல்லை, 6க்கு தொடங்கி 7க்கு முடியும். முடியுமானவங்க வாங்க. யார் வாரீங்களோ வரலையோ, 2 பேரும் ஒழுங்காரி வருவான்னு வந்தாங்க, திடீர்னு நேற்று அவங்களுக்கு பிறந்த நாள் போயிட்டாங்க. சரி, பரவாயில்ல. இன்னைக்கு நாம் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறோம். வேதத்தில் நாம் படிக்கும் போது இந்த உலகத்தின் பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்படைத்துக்கிறது. ஏனென்றால் இந்த பூமியில வைத்துதான் பாடுகள் எல்லாம். ஒரு வார்த்தையை வாசிங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒன்று வாசித்து பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆலயம் கட்டப்படுகையில் அது பணி தீர்த்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள் வாச்சிகள் முதலான எந்த இரும்பு ஆயுதத்தின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. பாருங்க, இந்த அருமையான இந்த கற்களை சாலோமோனுடைய ஞானியின் அவருடைய ஞானத்தின்படி கட்டின அந்த ஆலயத்திற்கு ஏராள கற்களை சேகரித்து கொண்டு வந்து கட்ட வந்தார்கள். இந்த கற்களை பாறைந்து உடைத்து எடுக்கும் போது அதே இடத்தில் வைத்து சுத்தியலால் உளியினால் சரிப்படுத்தி சீவி கரெக்ட் பண்ணி செம்மைப்படுத்தி அப்படியே கொண்டு சித்திரம் தீர்த்து ஆலயத்தை கொண்டு கட்டினார்கள். இது எதை காட்டுகிறது என்றால், நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில கொஞ்ச காலம் இருக்கிறல்ல, அவ்வளவு நாட்கள் தான் இதோ சுத்தியலும் ஊழியம் போட்டு அடிக்கிற, உடைக்கிற, நெருக்குகிற, வேதனைப்படுத்துகிற காலங்கள். ஒரு அல்லையா சொல்லுங்க. ஆனா ஆலயத்துல, பரலோகத்தின் ஆலயத்துல போன பின்பு அங்க சுத்தியலோ ஊழியோ தேவை கிடையாது. அங்க நம்ம எப்படி இருப்போம்? அங்க எப்ப சந்தோஷமா இளைப்பாரி கொண்டு அந்த கற்கள் ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து எந்த பிரச்சனை, அங்க ஒரு வேலை அங்க இல்லை. இந்த பூமியில் நம்ம இருக்கும்போது தான் நமக்கு எல்லா வேலையும் கஷ்டம் உபத்திரவம். எதுக்காக? நம்ம பரிசுத்தாவதற்காக. அந்த நித்திய வீடாகிய பரலோகத்தில் போய் சேர்ந்து அங்கே நான் இருக்கிறது வரையிலும் அநேக உபத்திரத்தின் பாதையெல்லாம் போக வேண்டும். அப்போஸ்தலர் படிக்கிறோம், இதோ அநேக உபத்திரவத்தின் மூலம்தான் பரலோகம் போக முடியும் என்று அந்த அருமையான இதோ தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உபத்திரவத்தின் பாதைதான் இது கர்த்தர் நமக்கு வைத்த பங்காயிருக்கிறது. ஆகையினாலே இந்த நாளில் நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நாம் தேவனோடு கூட வாசிங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 14 சொல்லுங்க, நீங்க வாசிக்கணும். 22 சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய்
தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. இப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போய் சேரும் போது இந்த பூமியில இருக்க வரைதான் நீ உபத்திரவம். உள்ளே போன ஒரு உபத்திரம் இல்ல. அங்க எப்படி நம்ம இருப்போம்? ஒரு பகுதியை வாசித்து ஜெபிக்க போகிறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தில் உள்ள பகுதியை வாசிக்க கேளுங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டார். அதற்கு நான், ஆண்டவரே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். தொடர்ந்து இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை. பிள்ளைகள் ஓடி கேட்பாமா, பசிக்குது என்ன தருவீங்க? சில நேரத்துல வீட்டுல பிள்ளைகள் எதிர்பார்க்கிற ஆகாரங்கள் இல்லாதோடைய எத்தனையோ நாட்கள். அல்லேலூயா. பெற்றோர் ஐயோ பிள்ளை விரும்புகிற ஆகாரம் கொடுக்க முடியவில்லை என்ற தாகம், வேதனை. பரலத்துல போன அந்த பசி இல்லைங்க. அங்க சமையலே வேண்டாம். எப்படி சொல்லுங்க? சமைச்சு நேரமா போச்சு, உடம்பு அப்படியாச்சு களைச்சிட்டு, அதனாலதான் கூட்டத்துக்கு வரையில. அங்க அந்த பிரச்சனையே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? எங்கேயோ போகுது மனசெல்லாம். இப்ப முடிச்சுமோ என்ன, வீட்டுக்கு நேரம் ஆயிட்டு இருந்ததுன்னு அது கீழே ஒரு வசனம் கூட வாசிங்கம்மா. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, இவர்களை மீட்டு இவர்களை ஜீவன் தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவான். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். கண்ணீர் துடைக்கப்படுகிற நேரம் நித்தியம். அல்லேலூயா. அங்க உள்ள போகும்போது நம்முடைய கண்ணீர்லாம் துடைக்கப்படும். அருமையான தேவ பிள்ளைகளே, அங்க ஒரு சாட்சி என்ன? இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள். இந்த உலகத்திலே பல பரீட்சைகள் நமக்கு இருக்கிறது. பரீட்சிக்கப்பட்ட கல்லாகிய இயேசுவை மட்டும் நாம் நோக்கி பார்த்து அவருக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்துல உறுதியாகி ஆமென் பதறி போகாதபடி ஆண்டவருக்கு பரிசுத்தமா ஜீவிப்போம். எல்லாரும் அப்படி எழும்புவோம். கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நெருக்கம், வேதனை, உபத்திரம் வந்தவுடனே நம்முடைய விசுவாசம் குறைந்து போக வேண்டாம். ஜெப வாழ்க்கை குறைந்து போக வேண்டாம். பதறி போன வாழ்க்கை வேண்டாம். இந்த பாடுகள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு நமக்கு மாதிரியாக சகல பாடுகளையும் உபத்திரங்களையும் சகித்தார். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாருடைய கண்களை மூடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளில் ஆண்டவரே, நான் கர்த்தாவுடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். நெருக்கமும் வேதனை அதிகரிக்குமா நான் மிகவும் தளர்ந்து விடுகிறேன். என்ன ஜெபிக்க முடியல. என்ன ஆராதனை, என்ன ஜெபம். நான் இவ்வளவு தூரம் ஆண்டவரை தேடியும் என் வாழ்க்கையில முள்ளுகள் மேல் முள்ளுகள், வேதனை மேல் வேதனை, பரீட்சை மேல் பரீட்சை, சோதனை மேல் சோதனை தாங்க முடியவில்லை என்று நீ அலறுகிறாயோ, நீ பதறாதே. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் இன்னொரு சோதனை உனக்கு வருவதில்லை. சகல உனக்கு நன்மைக்கு ஏதுவாக செயல்படுத்துகிற கர்த்தர் உன் மத்தியில ஜீவிக்கிறார். எல்லாரும் ஜெபிப்போமா, எல்லாரும் ஜெபிப்போம். யாரும் கை கட்டக்கூடாது. எல்லாருடைய கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. எல்லாருடைய கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அம்மா சகோதரிமா, எல்லாருடைய கரங்களை தட்டுங்க. கை கட்டியல்ல, ஆண்டவரை துதிக்க துதிக்க துதிக்க. ஓ தேவ பிரசன்னம் உங்கள் மேல் இறங்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, ஆமென், ஆமென், ஆமென். யாரை கண் விழிக்க விட எல்லா ஜெபத்தோட
கர்த்தர் நல்லவரே, செய்ததின்றி நம்மை காப்பவரே. சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட வந்தருள்வார். சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட வந்தருள்வார். யாவையும்
Thank you.
சோதனைகள், நெருக்கங்கள், வேதனைகள் ஒன்றும் தேவனுடைய பார்வையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. நீ பதறிக்க தேவையில்லை. ஹல்லேலூயா. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் இன்னொரு புதிய சோதனைக்கு வருவதில்லை. எவரும் விசுவாசிக்கிற பிள்ளையானால் அதை ஜெயிக்கக்கூடிய வெள்ளை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. 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 ஆமென். தேவ மனிதனாகிய சாலமோன் கட்டின ஆலயத்தின் கற்கள், அது கற்பாதையில் மலையில் வைத்தது படி தீர்க்கப்பட்டு தேவாலயத்தில் கொண்டுவரப்பட்டது. இந்த பூமியில் இருக்கும் போதுதான் பல வேதனைகளை நெருக்கங்களை பார்த்தவர்களோ உன்னை தேவன் இதை பரீட்சித்து சோதித்து பரிசுத்தப்படுத்தி பாடுகள் இல்லை. எல்லாருடைய கரங்களை தட்டி கத்தரை சொல்லுங்கள். எல்லாருடைய கரங்களை தட்டி கத்தரை சொல்லுங்கள். மகாபரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆராதனை ஆரம்பம் முதல் இந்த நேரம் வரை தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய மத்தியிலே எழுந்தருளி மகிமையை வெளிப்படுத்தி வந்தபடியா ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளுக்கு வாக்குத்தத்தங்களுக்காக நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கேட்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய வசனங்களும் நமது பிள்ளையுடைய உள்ளங்களை ஒன்று மீறி போகாதபடி இவ்விதமான விபரீதங்களை செய்த ஆண்டவராய் இயேசுவாகிய கல்லை நோக்கிக் கொண்டு விசுவாசத்தை ஆணித்தரமும் உறுதியாகி பதறி போகிற நிலை இல்லாதபடி திடனாய் நிற்கத்தக்கதா பிள்ளைகளோட கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம். யாவரையும் தொடர்ந்து ஆசீர்வதி. பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை, சமுதாய பணிகள், படிப்புகள், உத்தியோகங்கள், தங்களுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். அந்த யாவரை சமானத்தோடு அனுப்புங்க. என்னை தாழ்த்தோடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு கிறிஸ்துவின் வருகை மற்றும் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.